செக்கிங் ப்ராசஸ் ரொம்ப சொல்லுங்க. உள்ளே வந்துட்டோம். ஃப்ரெண்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ தான் ஜஸ்ட் கவர்மெண்ட் ஐடி கார்டு எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. இதுதான் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். ஃப்ரெண்டு உள்ளே வந்துட்டாப்புல நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி தாங்க இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இவ்வளோ தான் ஷாப்ஸ் எல்லாமே நியர்பையில் தான் இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிக்கெட் கவுண்டர்ஸு செக்கிங் நம்ம எதாவது பண்ணுறதா இருந்தால் பேக்கேஜ் ஏதாவது இருந்தால் அந்த பக்கம் போய்ட்டு நம்ம வச்சுட்டு அப்படி வர மாதிரி தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க ஏர்போர்ட்டு. டோட்டலாகவே செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இது பண்ணிட்டு வரலாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா 12:55 தான் நம்மளுக்கு ஃப்ளைட்டு. நம்ம 1 hour பிஃபோராக பிளான் பண்ண மாதிரி வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சார்ஜஸ்லாம் போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பண்ணிடும். சரி, போர்டிங் பாஸ் எடுத்தாச்சுங்க. இங்கே ஆன்லைன் அலோடு கிடையாதுங்களா. ஸ்பைஸ்ஜெட் கவுண்டர் தான் ரெண்டு எடுத்துகிட்டு இருக்காப்புல. நம்மளோட போர்டிங் பாஸ் கையில் கொடுத்துட்டாங்க. சென்னையிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் எல்லாம் பண்ணிட்டோம். ஆப்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம அப்படியே உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். நாங்கள் ஆன்லைன் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள போகிறோங்க. போர்டிங் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுங்க. சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் கேட் ஓப்பன் பண்ணணும் போகிறாங்கன்னு பார்த்தா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஸ்பைஸ் ஜெட்டு அப்படியே வந்து உள்ளே போய் திரும்புதுங்க. எதுவும் சேமம் அந்த மாதிரி சின்ன ஃப்ளைட் தான் நினைக்கிறாங்க. அதில் தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. செக்கின் பேக்கேஜஸ் அண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. தெரியுது இல்லைங்களா? அங்கே தான் நம்ம செக்கின் அந்த கேட் எல்லாம் உள்ளே போனோம். இந்த ஃப்ளைட் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 minutes இல்லை 10 minutes உள்ள கூப்பிட்றாங்க. போய் சொல்லிட்டு சோமா விளாண்டு கிளம்ப வேண்டியதாங்க. சென்னையை நோக்கி பயணம் செய்ய வேண்டியதான். ஃபைனலாக அங்கேருந்து பஸ்ஸில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணி இதுதான் நம்ம ரிட்டர்ன் போக போகிற ஃப்ளைட்டு. சேம் நம்ம வந்த ஃப்ளைட் சைஸ் தாங்க இருக்கு. மினி ஃப்ளைட் தான், பெருசாக கிடையாது. டொமஸ்டிக்லாம் மோஸ்ட்லி இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். மதுரை, திருச்சி அது மாதிரி போக மாட்டேங்களா, அது மாதிரி தாங்க இருக்குது. நான் பேசஞ்சர்ஸ்லேயே நம்ம தாங்க லாஸ்ட்டாக வந்தோம். அவ்வளோ நேரம் ஏர்போர்ட் உட்காந்துருந்தோம். எதுவும் ஃபீல் ஆகலை. எப்பயுமே எங்கே போனாலும் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிடுவாங்க. டிலே பண்ணியாக பழக்கமாயிருச்சு. ஸோ அதனால் போயிட்டு லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் டிலே ஆகிடுச்சு. அதான் போயிட்டு இருக்கோம். டிலே பண்ணக்கூடாது இல்லைங்களா, அதான் டக்குன்னு கிளம்பியாச்சு. ஸோ போகிறோம். ஃபைனலாக ஃப்ளைட்குள்ளே வந்தாச்சுங்க. நண்பர் முன்னாடி போயிட்டுருக்காரு. போல வீடியோ மேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே லாகம் கண்டினியூ பண்ணுறாங்க. கண்டினியூ இல்லை என்ன பண்ணுறாங்க. இது நம்ம வந்த மாதிரி ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ உள்ள ஏறினோடனே சில்லுன்னு இருக்குது. ஏசி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லைங்க. உள்ளே ஏறினோடனே ஒரு மாதிரி வேறுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஏற ஸ்டார்ட்டாக வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போனாங்க. ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் மாதிரி தாங்க தெரியுது. சூப்பராக இருக்குங்க. நம்ம அந்த ஃப்ளைட்டில் பார்த்தோம்னாங்களா அந்த மாதிரி எதுவும் அதில் டேமேஜ் ஆகலாம் இல்லைங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சென்னையிலேருந்து வரும்போது மட்டும் அப்படி இருந்தது. பட் இங்கே வந்தோன்னா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இங்கே ரிட்டர்ன் சென்னை போயிட்டு ஆரம்பிச்சிச்சுங்க. This way, the hand luggage over is best updated right above your feet or to the seat in front of you. Passengers seated in row 1 or in emergency exit rows are required to. All the hand luggage is over at this only. Please don't let smoking in. Prohibited on 5 steps line at front of the car. கிளியரா இல்ல. இந்த வியூ நல்லா இருக்குது. கிளியரா லைட் ஃபுல் ஸ்பீட் எடுத்துட்டாங்க. சரியான ஸ்பீடா போகுதுங்க. பாருங்க திடீர்னு ஒரு பின்னாடி போயிட்டு வந்தாங்க. பயங்கரமான ஃபீலா இருக்கு. நண்பர் வெளியே எடுத்துட்டு இருக்காரு. நான் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். மறக்க ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படியும் காதெல்லாம் ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளைட்ல இருக்கும் போதுமே பாத்தீங்கன்னா மாறி பயமா இருந்தது. இதுல அந்த மாதிரி இல்ல. பைலட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருப்பார் போல இருக்குங்க. இது நல்லாவே இருக்குது. மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. சிட்டி வியூ இங்கிருந்து பக்கமா அது நல்லா சூப்பரா கிளியரா வருதுங்க. spicejet.com நல்லா விடப்படுங்க. கரெக்டா மிடில் இருந்து கொஞ்சம் பின்னாடி பார்த்து ஃப்ரெண்டை புக் பண்ணிட்டான். சீட்டு போறப்ப அப்படிதான் புக் பண்ணிருந்தான். கரெக்டா இருந்துச்சு. இப்பயே அதே மாதிரி கரெக்டா புக் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க. சிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல மேகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோங்க.
வீடியோ சூப்பரா இருக்குங்க. சென்னைக்கு வந்தோங்க. இப்பதான் அந்த டீச்சர் எல்லாமே இறங்குச்சு. அந்த ரிவ்யூ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த ரோடு தெரியுதுங்களா? ரோடு முதல் கொண்டு செம்ம கிளியரா தெரியுதுங்க. அபார்ட்மெண்ட்ஸ் எந்த அபார்ட்மெண்ட் தெரியல. எல்லா அபார்ட்மெண்ட்ஸ் தாங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப சென்னையில. சூப்பரா இருக்குங்க. மழை பெய்யுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா ஃபுல்லா பனிமூட்டமா இருக்க மாதிரி இருக்கு இதுல. ஏன்னா இவ்வளவு நேரம் கிளியர் வியூவா இருந்ததுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பனிமூட்டமா இருக்குங்க. வியூ வேற லெவல்ல இருக்குங்க. அபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்களா? அந்த பக்கம் அப்படியே காலி அபார்ட்மெண்ட்ஸ் தாண்டி ஸ்டைல சின்னதா விற்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்காங்க லேண்டு. சென்னை இதுவா என்னன்னு தெரியலங்க. வேற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் ஃபுல்லா சிட்டி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரம் பயங்கரம் இல்லைங்க, ஜெயங்கரங்க. வேற மாதிரி இருக்குங்க, அது வேற மாதிரி இருக்கு. ஃபைனலா சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டவங்க. நல்லா மழை பெய்யுது. மழை பெய்ஞ்சு நம்மளை வரவேற்கிறது சென்னை. போகும்போது எதுவும் அந்த சிவமோகா ஊர்ல அங்க போனோம். நாங்கள் எதுவும் வரவேற்கல. நீங்க பாத்தீங்களா சென்னை நம்மளை இனிமே வரவேற்கிறது மழை பெஞ்சு. சொல்றாங்க மழை எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் வெளியே போற மாதிரி சொல்றாங்க. வெளியே போலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேக் எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. நல்லா நியூஸ் போயிட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. வெளியே ரெய்னி நின்றுச்சா இல்லைன்னு தெரியல. மழை நின்றுச்சுன்னா போய் பார்ப்போம். மழை பெய்யுதுங்க வெளியே. மழையில தாங்க வந்திருக்கோம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. வீடுல அந்த தெரியுதான்னு தெரியலங்க. பஸ்ஸும் உடனே பக்கத்துலேயே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. உள்ள ஏற சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பலாம். இறங்கியாச்சுங்க பஸ்ல இருந்து. மழை ட்ரெஸ்லிங்கா தாங்க இருந்துச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு. லைட்டா பெஞ்சிட்டு தாங்க இருக்கு மழை. ஃபுல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நின்றுச்சு ட்ரெஸ்லிங் ஆனது. இண்டிகோ ஃபிளைட்ஸ் எல்லாமே அந்த சைடில் இருக்குதுங்க. இண்டிகோ தாங்க நிறைய சர்வீஸ் இருக்கு போல இருக்குங்க. இதுக்கப்புறம் போயிட்டு பேக்கேஜ் நம்ம வந்து பேக்கேஜ் எதுவும் இல்லை. அப்படியே டேரெக்டாக நம்ம கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக ட்ரிப் கூட எண்டு வந்துட்டோங்க. என்ன சொல்றது தெரியல. பயங்கர ஹாப்பியாக இருக்குது. போயிட்டு நம்ம கட்டளை பண்ணோம். வியூவை பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்கு. இங்கே மேலே அருமையோ அருமைங்க. அந்த மாதிரி இருக்குங்க. மழை பெய்யுற டைம்ல நம்ம சென்னையை பார்க்கறதுக்கு ஒரு அழகு தாங்க. ஃபைனலாக சென்னை ஏர்போர்ட்டில் எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம். அதான் எக்ஸிட்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதில் இது பண்ணிட்டு மெயினாக இந்த 4 days 3 nights எது ட்ரிப்புமே பிளான் பண்ணாமல் அன்பிளான்டாக போனது இதுதாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி போயிருக்கேன். இந்த அளவுக்கு லாங்காக அதுவும் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்குலாம் நம்மளோட பட்ஜெட் தாங்காது இல்லைங்களா. அதனால் அந்த மாதிரி இதுக்கு போனது இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் கரெக்டான ஒருத்தர் இருப்பான் இல்லைங்களா. நம்ம ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காப்புல வருவாப்புல. அவன் தாங்க மெயின் ரீசனு. அவன் இல்லைன்னா இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக போயே இருக்க முடியாதுங்க. ஏன்னா நிறைய சுச்சுவேஷனில் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, லோன்ஸ் இருக்குது, அது இருக்குது, இஎம்ஐ கார்டு கட்டணும். ஸோ அதனால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அவன் விடலை. கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வச்சான். அடுத்த நாளைக்கு காலையில் திடீர்னு அவன் வீடியோ கால் பண்ணி முடியாமல் அதுக்கப்புறம் ஃபோன் கால் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பண்ணி சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் மட்டும் தனியாக போனால் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறதுங்க. ஃபைனலாக ஸ்லேட்டில் இறங்கி வந்தாச்சுங்க. நம்மகிட்ட பேக்கேஜ் எதுவும் கிடையாது. ஒன்லி ஹேண்ட் பேக் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். லைக் பேக் தான். இன்கேஸ் லக்கேஜ் எடுத்துருந்தா இங்கே தாங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கணும். ஃபுல்லாக பேக் எல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம பேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி கிளைம் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இது டொமஸ்டிக் இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் இருந்தாலும் சரி. நம்ம ஏர்போர்ட் பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது ஒரு சின்ன ஊர் போல இருக்குது. அதனால் அந்த ஏர்போர்ட் அந்த மாதிரி டிம்மாக தாங்க இருந்தது. நல்லாவே இருக்குங்க. நண்பர் இன்னும் விளாக் எடுத்து முடிந்த போல இருக்குது. எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஃபைனலாக வந்துட்டோங்க 2 பேரும். மெயினாக இந்த பையன் இல்லைன்னா இந்த ட்ரிப்பே இல்லைங்க. ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து புக் பண்ணி எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டான். ஏன் இங்கே வந்து கூட ₹1 செலவு பண்ணல. ஃபுல்லாக அவன் தான் பண்ணியிருக்கான். திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா
20 இயர்ஸ் மேலே ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாம் ஒன்றாவே இருப்போம்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இடையில நிறையா சண்டை வரும், பிரச்சனையாகும், ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றுவோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். நாங்களும் கொஞ்ச நாள் சண்டை போட்டு பேசாமலாம் இருந்திருக்கோம். ஈகோ கிளாஸ் ஆயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க ஷேர் பண்ணுறதுக்கு. பட் அதை தாண்டி என்னதான் ஆனாலும் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியும் இல்லைங்களா? கேர்ள்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒன்றா ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுவோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் காரணக்கர்த்தாவே சார் தான். ஸோ இதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாமே இதுக்கப்புறம் நிறையா வருங்க. இது மாதிரி தான் ட்ரிப்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அவனும் பிளான் பண்ணியிருக்கான். சோலோவாக போகிற மாதிரியும் இருக்கலாம், மேபி 2 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி போகிற மாதிரியும் இருக்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீலாக்கு முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்கிற அதே சேம் டைலாக் தான். முடிஞ்சளவு உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. என்னால் பெஸ்ட்டாக என்னோட வியூவில் வந்து என்ன கொடுக்க முடியுமோ அதை உங்களுக்கு கொடுக்குறேன். பாய் பாய் மக்களே. ஜெர்மனி அட்வென்ச்சரோட பயணம் முடிவடைந்தது. Yeah.